ஒரு க்ளோஸ்டு ரூமுக்குள்ள ஒருத்தரை 4 மணி நேரம் போர் அடிக்காம என்டர்டெயின் பண்ண முடியுமா? எஸ், இது முடியும் சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கு. அதுதான் துரந்தர் 2 ரிவெஞ்ச். அந்த படத்தோட கதையை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லாவே படம் புரியும். ஏன்னா விட்ட இடத்துல இருந்து தான் செகண்ட் பார்ட்டு ஆரம்பிக்குது. ரன்வீர் சிங் எப்படி அந்த ஸ்பை வேலைக்கு போறாரு அப்படிங்கிறதோட ஃபிளாஷ்பேக் இந்த கதையில ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கு. நிலத்தகராறுல தன்னோட அப்பாவை கொண்டு குடும்ப பொண்ணுங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தவன போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போனது தான் இந்த ரன்வீர் சிங். அங்க இவங்க ரன்வீர் சிங்கை 2-3 பேர் கடத்திடுறாங்க. அது கடத்தினது யாருன்னு பார்த்தா அவங்க இந்திய உளவுத்துறையோட போலீஸ் ஆபீசர்ஸ். அப்புறம் பார்த்தா அப்பதான் உண்மை தெரியுது அவருக்கு. அதாவது பாகிஸ்தானுக்கு ஸ்பையா போறதுக்கு தகுதியான ஆள் ரன்வீர் சிங் தான் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அவரை கடத்திடுறாங்க. ஸோ மறுபடியும் அவரை ட்ரெயின் பண்ணிட்டு அந்த ஸ்பை ஆப்ரேஷனுக்காக அனுப்புறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தது. செகண்ட் பார்ட்ல இதெல்லாம் காட்டிட்டாங்க. செகண்ட் பார்ட் எப்படி இருக்குது? ரத்தம் தெறிக்க இருக்குது. முதல் சீன்ல இருந்து ஃபயர் மாதிரி போய் பறக்குது படம். ஆக்ஷன். லயாரி சிட்டி யாரோட கண்ட்ரோல்ல இருக்குதோ அவங்க தான் பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இப்போ அந்த லயாரி சிட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அக்ஷய் கண்ணாவை போட்டு தள்ளிட்டு இவரு தலைவராகிறாரு. அந்த லயாரி சிட்டிக்கு தலைவராகிறாரு. அது போக சில கேங்குகளோட சேர்ந்து மற்ற சிட்டிகளோட கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் மற்ற தீவிரவாத தலைவர்கள் எல்லாம் எப்படி போட்டு தள்ளுறாரு அப்படிங்கிறத இந்த கதை. இது மற்ற கேங்கையும் கனெக்ட் பண்ணி எப்படி பண்றாருன்னு இந்த பாட்டுல மாதவன் நிறைய ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க. அருமையா அட்டகாசமான கேரக்டர் அவர் கொடுத்துருக்குறாங்க. அந்த கொடுத்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே அற்புதமா பண்ணியிருக்கிறாரு. அவர் வர்ற சீனெல்லாம் தெரிக்குதுங்க. ஃபைட் சீன் எல்லாம் படுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப ஹாலிவுட் ஸ்டைல்ல தரமா எடுத்திருக்கிறாங்க. ஆனா ரத்தம் தெறிக்கி குழந்தைங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு பாக்குறதுக்கே சிரமமா இருக்குது. அதனால குழந்தைங்கெல்லாம் பார்த்து தான் கூட்டிட்டு போகணும். அப்புறம் இதுல நடைமுறையில இருக்கிற பல சீன்களை கொண்டு படத்துல காட்டிக்கிறாங்க. அது என்னன்னா மோடிஜி மணி டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணார் இல்லையா, அதை இதுல பூத்தி விட்டு அதுல காமெடியால இல்ல வேற சீரியஸான மேட்டர்னு தெரியல. ஆனா நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் காமெடியா இருக்குன்னு கூட அந்த மாதிரி சீன் போடுறாங்க. அப்புறம் ரன்வீர் சிங், மாதவன் போக சஞ்சய் தத்து, அர்ஜுன் ராம்பால், ராகேஷ் பேடி கச்சிதமா பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஹாப்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அது சூப்பரா இருக்குதுங்க. சில சீன் எல்லாம் லாஜிக்கே இல்லாமையும் கூட பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா ஒண்ணுமே இல்லாம போய் அங்க பாகிஸ்தானுக்கு போய் தலைவராகிறதால சாதாரண விஷயமா, ஆனா லாஜிக்கே இல்லாம படம் எடுக்கிறதால நம்மளோட ஸ்டைல அது நல்லா ஓடுதுல. ஆக்ஷன் சீன் எல்லாம் இப்போ ரத்தம் தெரியுது. அப்புறம் பார்த்தா டாப் ரேஞ்ச் மேக்கிங் சொல்ற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதுல ஒரு கேரக்டரை பாம்பு வச்சு தூக்குறாங்க. முக்கியமான கேரக்டர் அது சூப்பர். அப்புறம் மாதவன் தான் யூஸ் பண்ற சிகரெட்டு, ஏஸ்ட்ரே இதெல்லாம் சுத்தம் பண்ணி தன்னோட பாக்கெட்ல போட்டு பத்திரப்படுத்தி கொள்றாரு. ஏன்னா அதை மற்றவங்க கண்டுபிடிச்சு கூடாதுல்ல. உளவுத்துறையில வேலை செய்யறவங்க எவ்வளவு இதா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தன்னை நக்கல் அடிச்ச தீவிரவாதிய பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ரன்வீர் சிங் சொல்ல வைக்கிறார். இந்த மாதிரி சீன் எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் செமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் எவ்வளவு வசூல் பண்ணுச்சோம் அதை விட பல மடங்கு வசூல் பண்ணுங்கிறது கட்டாயங்க. அது கண்டிப்பா நல்ல ஸ்கிரீன் பிளேங்க, சூப்பரா இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பாருங்க.